Hello viewers, Aari embroidery blouse designs oda catalogue part 2 video தான் இது. part 1 வீடியோவில் என்னோட ஒரு கேட்லாகை காமிச்சிருந்தேன். இது என்னோட செகண்ட் கேட்லாக். நான் சொல்லியிருந்தேன் எவ்ரி இயர் நான் ஒரு கேட்லாக் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இது லாஸ்ட் இயர் ரெடி பண்ண கேட்லாக், அதாவது 2022ல் நான் ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் நான் part 1 வீடியோலேயே சொன்னேன். நான் இதில் ரிப்பீட் பண்ணுறேன். கூகுளிலேருந்து கொஞ்சம் டிசைன்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அந்த டிசைன்ஸை கலர் பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நான் ஆல்பமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேட்லாகில் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி கூகுள் டிசைன்ஸ், என்னோடய ஓன் டிசைன்ஸுமே நான் இதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்லாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிளையண்ட்ஸ்க்கு காமிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொபைலில் ஸ்டோர் பண்ணி ஒரு டிசைன் அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காமிக்கும்போது இன்னுமே டிசைன்ஸ் வந்து மேக்னிஃபைடாக தெரியும், நல்ல டீட்டெயில்டாக தெரியும். ஸோ மொபைலில் வந்து நீங்கள் என்ன தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒரு லெவலுக்கு தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். பட் இதில் வந்து நல்லா பெரிய பிக்சராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே வரும், டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். நான் வந்து நிறைய டிசைன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பேஜில் 2 டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன், சில பேஜில் ஒரே ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன். part 1 வீடியோ பார்த்துட்டு சிலர் வந்து இந்த கேட்லாகோட ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கிள் பேஜுக்கு கலர் பிரிண்ட்டுக்கு மட்டும் 10 to 20 ருபீஸ் இந்த ஷாப்பை டிபெண்ட் பண்ணுது. சில ஷாப்பில் 10 ருபி வாங்குகிறாங்க, சில ஷாப்பில் 12, 15, 20 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும், அண்ட் ஸ்பைரல் பைண்டிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைரல் பைண்டிங்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் 100 ருபீஸ்னால் நீங்கள் அதுக்குள்ளே ஒரு 4 பேஜ் கூட வச்சுக்கலாம், நிறைய டிசைன்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில பேஜ்லலாம் வந்து 2 டிசைன் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, நிறைய டிசைன்ஸ் வேணும்னா 4 டிசைன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ 100 ருபீஸ்க்கு வேணுமா, 200க்கு வேணுமா, 300க்கு வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் ஆரி ஒர்க்கை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா கேட்லாக்ன்றது வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் மொபைலில் டிசைன்ஸ் காமிச்சாலும் கிளையண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குறது நீங்கள் எதாவது கேட்லாக்ஸ் வச்சுருக்கீங்களா, ஆல்பம்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்களா, இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு கமர்ஷியல் பிளேஸில் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, கிளையண்ட் வந்த உடனே இந்த ஆல்பம்ன்றதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே பண்ணாலும் ஒர்க் வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்ககிட்ட வந்து மணி பே பண்ணும்போது பார்கெயின் பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ண மாட்டாங்க. கேட்லாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு part 1ல் சொல்லியிருந்தேன். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கேட்லாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற டெய்லர் ஷாப்லேயோ இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை ஒரு ரெடிமேட் ஷாப் அந்த மாதிரி லேடிஸ் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி கேட்லாக்ஸில் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் பிரிண்ட் போடும்போதே கூட வந்து மேலே நான் லோகோ போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு பிரிண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்பமை வந்து நீங்கள் அந்த ஷாப்ஸோட பில்லிங் செக்ஷனில் அந்த மாதிரி லேடிஸ் கண்ணில் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் மூலயமா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.